வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்க போனா மீம் ஸ்டுடியோ சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிஞ்சிட்டு ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா வினேஷ் பக்கடாக்கு வந்துட்டு கோல்டு மெடலும் கிடையாது. மர்க்கா சொல்லு. வினேஷ் பக்கடாக்கு வந்துட்டு போக்கடா பையன் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கார அப்பா இதெல்லாம் தெரியாம வந்துருச்சு போக்கடா. என்னடா இது மனுஷால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். மகேஷ் மிராக்கிள் மகேஷ் அப்ரின் ஆக்டிவ் அப்ரின் ஆனந்தி அமேசிங் ஆனந்தி சந்தனமாரி சப்போர்ட்டிவ் சந்தனமாரி பண்ணி பண்டாரம் என்னமா இது மணி நீங்களும் இப்படி இறங்கிட்டீங்க. பாம்பு வந்து தனக்காக ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சானோ அங்க நிக்கிறான். யாரா யாரோ வராது, ஏதோ தலையே டிஃபரெண்டா இருக்கு. யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. இருக்க மாட்டேன் இல்லொன்னு ஒன்னு பொண்ணா இன்னொன்னு வாண்டடா ப்ரோபோஸ் பண்ணி ஒன்னு குரியன் குழந்தை யார் அந்த பொண்ணு? எல்லாமே பாருங்க. ஒண்ணு மாதிரி இருக்கல்ல? இல்லப்பா நான் தான் ஒரு மாதிரி இருக்கேன். அந்த ஷேர் பண்ணுங்க. டேய் வீட்ல வந்து மிதிக்கிறான். என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கூட இந்த அளவுக்கு கிராண்டா நடக்கல. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரொம்பவே அழகா நடந்துருக்கு. என்னடி சொல்ற? என்ன சொல்றீங்க? ஃபுல் வீடியோ நாளைக்கு அப்டேட் பண்றேன். என்னடி என்ன அப்டேட் பண்ண? வச்சிக்கிட்டு அப்படி நடிப்பானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டறேன்டா. ஆமா நடிடா முதல்ல. நடிச்சு காட்றா. இங்க வந்துரும் யாரும் ஒரே தெரியல. அகைன்ஸ்டா யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கணும். ஆனா அது எப்படி எடுக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும். ஆமா ரொம்ப இவனை ரிவெஞ்ச் எடுக்கறதுல கத்து கொடுக்குறாங்க. கண்ணுல என்ன ப்ராப்ளம்? அதுவும் கண்ணோட ப்ராப்ளம். பேச்ச மாத்தாத. சொல்ற ரெண்டு விஷயத்த ஒருத்தன் பண்ணல அப்படின்னா அவன் வந்து வெறும் ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது. டேய் பேசிட்டு இருந்து அங்கடா பாருவே. அங்க என்ன பாருவே? அங்க என்ன நிஜமான வாட்சா வேணும், எனக்கு வேணும். நல்லா இருக்கு. சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். இன்னது லவ்வரா? அதையும் தெரியல, டவுசரும் தெரியல. இப்போ நான் ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆன நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க? கரெக்ட்டா இப்படி தோடிக்கிறதா? இல்ல 1 ரூபாய் வச்சு லூடோ கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். Oh my god, can you believe that? நீங்க அதிகமா திரும்ப திரும்ப பார்த்த படம் என்ன படம்? கமெண்ட் பண்ணுங்க. தெரியும் சொன்னா நீங்க ஒத்துக்கற மாட்டீங்க. இதுக்கு பேரு நவீன பிச்சை. So what, they're all starving, but one of them's got a fucking cell phone? ஐயா யாரா கமால பேச ஸ்டெம்பிலே உயோ. நீலாம் மென்டலடா நீங்க. இவங்ககிட்டலாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏறாது. Police station record எடுத்து பாரு. ஆதிடா காசிமேடு ஆதி. ஓடா நான் நினைச்சேன் இதான் வரும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? இப்படி அக்காக்கு ஃபோன் பார்க்காம போய் போட. என்ன வாய் டான்ஸ் ஆடுது? பாய் வாசப்படி வரைக்கும் நம்ம பண்ண கேவலமா இருக்கும். ஏடா இப்படி இறங்கிட்டீங்க? போய் ஐக்கில் உண்மையா சொல்லுங்க, நீங்க சிங்கிளா கமிட்டடா? ஓகே, நான் பாட்டுல சொல்லிடுறேன். இன்னொருக்க சொல்றேன். போய் ஐக்கில் இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா. மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ
அந்த பொண்ணு அவங்க அப்பா கௌரவத்தை காப்பாத்த என்னமோ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஆனா அவதான் உலகம்னு நம்பிட்டு இருந்தானே, அந்த பையன் நிலைமை என்னாச்சு? அடிச்சு சொல்றேன், பசங்க நிறைய பேரால இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது என்ன கேள்வி தெரியுமா? அவன் ஏன் உன்னை விட்டுட்டு போனா? ஆளே இல்ல பெல்லு. இருந்தாதானே கவலைப்படுறதுக்கு. அதுல மியூசிக்கா? அச்சனாவா? அக்கா அண்ணன் வாயில செல்ல டேப்பை ஒட்டி உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டமான டாஸ்க். எது ஓனாயா? ரெண்டும் ஒண்ணுதான்டா. போய் எல்லா நாயும் கூட்டு வாடா. தெரியுது, கொஞ்சம் சவுண்ட் கேக்கு. சங்கிலி போட்டு காட்டின மாதிரி எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கற. நீ யாரா வேலா இருக்கவ நாம என்ன என்கிட்ட கொஞ்சம் தள்ளி இரு. புரியுதா? கரெக்டா? கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. டேய் நீ என்ன ஜில்லா இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேளுடா டேய். உன்னை இப்ப நான் பலார் நிறைவேன் மூடின வாங்கிக்கணும். நீ அட்ரி செல்லம். இதான் சாக்குன்னு எல்லாரும் அடிச்சிருக்கீங்க. என்ன முத்தம் குடுக்குற? ஐயோ சண்டே வேணான்னு சொன்னேன். சிக்னல் சிக்னல் சிக்னல். என்ன இந்த கேள்விக்கு என்ன சொல்ற ஒண்ணும் புரியலையே. கணக்கு டீச்சரா? டீச்சரா சொல்லவே இல்ல. திடீர்னு அண்ணன் பூச்சி வித்த காதை அறுந்துருண்டா. பாரு உன் கண்ணுல அது நான் பாத்துட்டேன். கஞ்சா குடிக்கடா நீ? என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு முடி வச்சு உள்ள ஏத்துறாங்க மூக்குக்குள்ள. அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சரி சந்திப்பினத்தான் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்பொழுது. நான் அப்படி தும்பிடுன்னு நினைச்சேன். குனிஞ்சு குனிஞ்சு ஏத்துறாங்க மூக்குல. அது எவ்வளவு நேரம் தாங்க அந்த குழந்தை. இவனுக்கு வேற இதுல கொலுசா கழுத்துல. குழந்தை வாயாகுது, கிண்டல் பண்ண முடியல. ஈஸியாவது எடுக்கலையா? மக்கள் காட்டுறா மூஞ்சிய காட்டுறா. என்னடா இது? என்னடா பண்ணிக்கிறீங்க எல்லாரும்? அது அவங்க பண்ணாதான் பாப்பீங்களா, நாங்களாம் பண்ணா பார்க்க மாட்டீங்களான்னு பண்றாங்க. தெரியுமா இவனே கூட்டி வந்தா போக முடியும். அப்பால போ சாத்தானே. வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. நம்ம மீம் ஸ்டுடியோ வந்து இப்போ புது ஆளுங்களை வந்து உள்ளே இறக்கி இருக்காரு. பழைய ஆளுங்களாம் டிஸ்டர்ஜ் பட்டவங்களாம் அடிச்சு வச்சு சலிச்சிச்சு. வாங்கடா புது ஆளுங்கன்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அடுத்து அந்த என்னது நாம வச்சுன்னு அந்த பொண்ணா அது ஒரு வாட்டி பண்ணிச்சு ஏதோ போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டானுங்க. அது போச்சுன்னா அது இன்னும் அந்த பொண்ணு பண்ண மட்டும் தான் பார்ப்பியா, ஏன் நான்லாம் பண்ண இவ்வளோ குழந்தைங்க பண்ணுறா கூட சொல்லலாம். அதுங்க ஏதோ பண்ணுது ரசிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்துன்னு நீங்களும் அதே பண்ணுகிறீங்க, என்ன ஏன் பண்ணுறது? அண்ட் வந்து ஒருத்தர் அந்த கமெண்ட்டுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்கிறாராம். பட் என்ன பதில் சொல்கிறேன்னு சத்தியமாக புரியலைங்க. உங்களுக்கு யாருன்னா புரிஞ்சா சொல்லுங்கள். எனக்கு எதுவுமே புரியல. இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கும் இவர் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தனே தெரியல. இதுக்கே நம்ம தனியாக ஆராய்ச்சி பண்ண போல இது. இவர் என்னத்துக்கு இந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு? ஓகே, புது வாரம்லாம் நிறைய வந்துருக்கு. இனிமேல் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய வந்துனே இருக்கிறாங்க. பழைய ஆளுங்களாம் போனாலும் இல்லை அது எப்படி அப்படின்ட்டு வராங்க. ஓகே, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.